ஓகே, அப்போ போனஸ் இஷ்யூவோட ரஃப் கான்செப்ட் பார்த்துலாம். ஓகேங்களா, போனஸ் இஷ்யூ இப்போ சம்மில் ஏதாச்சும் போனஸ் இஷ்யூ பற்றி கேட்டால் அதை வந்து அப்ரோச் பண்ண தெரியறதுக்காக ரஃப் கான்செப்ட். ஓகேங்களா, நாட் அ டீடைல் கான்செப்ட், ஜஸ்ட் அ ரஃப் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனஸ் இஷ்யூனா என்னது? போனஸ் இஷ்யூனா நத்திங் பட் கிவிங் அ போனஸ். இப்போ சேலரி, இப்போ எம்ப்ளாய்க்கு வந்துட்டு சேலரிலேருந்து போனஸ் கொடுப்பாங்கன்னா என்னது? இப்போ சேலரிலேருந்து ஃப்ரீயாக எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது போனஸ்மாங்களா? அப்போது நத்திங் பட் த சேம் கான்செப்ட். இங்கே எக்ஸ் லிமிடெட் இருக்குது. ஓகேங்களா, அஸ்யூம் திஸ் இஸ் எக்ஸ் லிமிடெட். ஓகே, எக்ஸ் லிமிடெட் இருக்குது. எக்ஸ் லிமிடெட்லேருந்து ஒய்ங்கிற பர்சன் ஷேர்ஸ் வாங்குறாங்க. ஓகேங்களா, ஷேர்ஸ் வாங்குறாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறாங்க. ஓகேங்களா, ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறாங்க. தேர்ஃபோர் ஒய் இஸ் ஷேர் ஹோல்டர். ஓகேங்களா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். இப்போது கம்பெனி என்ன நினைக்குதுன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் போனஸ் கொடுக்கலான்னு நினைக்குது. ஓகேங்களா, அப்போ போனஸ் இஸ் நத்திங் பட் இப்போது ஒய் வந்துட்டு 10 ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. ஒய் வந்து 10 ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. அப்போது கம்பெனி வந்துட்டு 1:5 ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1:5 ரேஷியோவில் கொடுக்குறாங்க. அதாவது ஃபார் எவ்ரி 5 ஷேர்ஸ் இஸ் கிவிங் த எக்ஸ் லிமிடெட் இஸ் கிவிங் 1 ஷேர்ஸ். ஓகேங்களா, அதாவது இந்த 1 வந்து ஃப்ரீ, 1 வந்து ஃப்ரீ ஷேர்ஸ். ஓகேங்களா, 1 வந்து ஃப்ரீ ஷேர்ஸ். அப்போது ஒய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒய்க்கு வந்து 10 ஷேர்ஸ் இருக்குது. அது போக ஃபார் எவ்ரி 5 ஷேர்ஸ் இஸ் கெட்டிங் 1 ஷேர் விச் இஸ் நத்திங் பட் 2. ஓகேங்களா, அப்போ 2 ஷேர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது ஒய்க்கு. ஓகேங்களா, திஸ் இஸ் the rough concept of bonus shares. அப்போ சம்மரைஸ் பண்ணோம்னா bonus issues nothing but additional shares. ஓகேங்களா, additional shares given to existing shareholders. ஓகேங்களா, existing shareholders at free of cost. இதுதான் போனஸ் இஷ்யூவோட ரஃப் கான்செப்ட். ஓகேங்களா, ஓகே, அப்போ போனஸ் இஷ்யூ பண்ணுறது 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, என்னதுன்னா இஷ்யூயிங் ஃபுல்லி பெய்ட் அப் போனஸ் ஷேர்ஸ். ஓகேங்களா, இஷ்யூயிங் ஃபுல்லி பெய்ட் அப் போனஸ் ஷேர்ஸ். அதாவது என்னதுன்னா 10 ஷேர்ஸ். ஓகேங்களா, 10 ஷேர்ஸ் அட் 10 ஈச்ன்னு இருக்கும். அப்போ இது வந்து ஃபுல்லி பெய்ட் அப். ஓகேங்களா, இதுதான் ஃபேஸ் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 10 ஷேர்ஸ் அட் ₹8 இருக்கும், அப்படிலாம் பே பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ இஷ்யூயிங் ஃபுல்லி பெய்ட் அப் போனஸ் ஷேர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் என்னதுன்னா இப்போது 8 ஷேர்ஸ் அட் 8 பெய்ட் அப்னு இருக்குமா, அப்போ 2 வந்து இன்னும் வரல, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து ₹2 வரல. ஓகேங்களா, அப்போ இது வந்து பெண்டிங்காக இருக்குது. அப்போது இந்த பெண்டிங்கை வந்து நம்ம ஆக்சுவலாக 10ன்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபேஸ் வேல்யூ 10ன்னு மாற்றிக்கலாம். அப்போ இந்த 2வை போனஸ் ஷேராக கொடுக்காம இதை வந்து பார்ட்லி பெய்ட் அப் டு ஃபுல்லி பெய்ட் அப் பண்ணுறோம். அதுதான் செகண்ட் கான்செப்ட், மேக்கிங் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் இன்டு ஃபுல்லி பெய்ட் அப். ஓகேங்களா, ஆனால் போனஸ் இஷ்யூ பண்ணணும்னா ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லி பெய்ட் அப்பாக இருக்கணும். ஓகேங்களா, த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் ஷுட் பி ஃபுல்லி பெய்ட் அப் இருந்தால் மட்டும்தான் போனஸ் இஷ்யூ பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்துடலாம் ஃபஸ்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி. டியூ என்ட்ரி எப்படி போடுவோம்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே சிஆர்ஆர்லேருந்து தான் எடுக்கணும். ஓகேங்களா, சிஆர்ஆர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்டட் ரிசர்வ் ஒன்லி யூஸ்ட் ஃபார் போனஸ் இஷ்யூ. ஓகேங்களா, ஒன்லி யூஸ் ஃபார் போனஸ் இஷ்யூ. கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து கிரியேட் ஆகுமா, அது வந்து போனஸ் இஷ்யூக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு அதுலேருந்து எடுக்கணும். செகண்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லேருந்து எடுக்கணும். ஓகேங்களா, அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லேருந்து எடுக்கணும். இது வந்து 5 பர்பஸஸ்க்கு தான் யூஸ் ஆகும். அதில் ஒன்று தான் போனஸ் இஷ்யூ. ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் எடுக்கலாமா? ஆமாம் எடுக்கலாம். எடுக்கலான்னு கேட்டால் ரியலைஸ்ட் இன் கேஷாக இருக்கணும். ஓகேங்களா, அது என்ன ரியலைஸ்ட் இன் கேஷ்? அது வந்து மணி டேர்ம்ஸில் இருக்கணும். ஓகேங்களா, வேறு ஏதாவது கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷாக இருக்கக்கூடாது, அதுதான் சொல்கிறாங்க. அப்போ கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷாக எடுக்கணும். ஓகே, டன். பின்னதான் ஃப்ரீ ரிசர்வ்ஸில் எடுக்கணும். ஓகேங்களா, அப்போ நத்திங் பட் 5 ரிசர்வ்ஸ். அப்போ சமரைஸ் பண்ணோம்னா 4 ரிசர்வ்ஸ்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே ஒரே ரிசர்வ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எப்பவுமே சிஆர்ஆருக்கு எடுக்கணும். ஓகேங்களா, செகண்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், தேர்டு வந்து கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ். ஓகேங்களா, கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ் தான் எடுக்கணும். கேபிட்டல் ரிசர்வ் நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, கொஸ்டின் சைலண்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கேபிட்டல் ரிசர்வ் நாட் ரியலைஸ்ட் இன் கேஷாக தான் இருக்கணும். ஓகேங்களா, டன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் தான் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் டெபிட் பண்ணியாச்சு. போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிரெடிட் பண்ணிடணும். ஓகேங்களா, போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிரெடிட் பண்ணிடணும். ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து டியூ என்ட்ரிக்காக போடுறோம். ஓகேங்களா, டன். நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட் என்ட்ரி. ஓகேங்களா, அப்போ இதை வந்து கிரெடிட்டில் இருக்குது, அப்போ டெபிட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஏன் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கிரெடிட் பண்ணுறோம்? ஏன்னா ஷேர் கேபிட்டல் கிரெடிட் நேச்சர் ஏறிச்சுன்னா கிரெடிட்டே பண்ணணும். ஓகேங்களா, அப்போ அதனால தான் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஷேர் கேபிட்டல் ஏறுது. ஓகே, டன். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்னது? மேக்கிங் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் டு ஃபுல்லி பெய்ட் அப். ஓகேங்களா, அப்போ பார்ட்லி டு ஃபுல்லி பெய்ட் அப்.
டன். அப்போ அதுக்கு டியூ என்ட்ரி எப்படி போடுவோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ சிஆர்ஆர் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இந்த கேஸில் பார்த்தோமா, சிஆர்ஆர் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அது இங்கே வராது. ஓகேங்களா. அப்போ கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ் பின்ன ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அவ்வளோதான் வரும். ஓகேங்களா. கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ் அண்ட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ். ஓகேங்களா. அவ்வளோதான் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கால் மணி டியூ. நார்மல் டியூ என்ட்ரி தான். அதாவது ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போடுவோம். ஓகேங்களா. இப்போ நார்மலாக என்ன போடுவோம், இங்கே வந்து பேங்க் இருக்கும். ஓகேங்களா. அமௌண்ட் வந்துருச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் போடுவோமா, அதுக்கு பதிலாக போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது இந்த அமௌண்ட். ஓகேங்களா. இந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். அப்போ போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிசர்வும் ஜென்ரல் ரிசர்வ் வச்சுட்டு போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிரெடிட் பண்ணிடணும். அது போக கால் மணி டியூ இருக்குமா, கால் மணி டியூக்கு என்ட்ரி ஆஸ் யூஷுவல் என்ட்ரி போட்டுருங்க. அதாவது ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டுருங்க. அலாட்மெண்ட் என்ட்ரி எப்படி, பேங்க்குக்கு பதிலாக போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டெபிட் பண்ணணும். அவ்வளோதான் என்ட்ரிஸ் ஓவர். ஓகேங்களா. செகண்ட் கேஸில் என்ட்ரிஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான நோட்ஸ் என்னதுன்னா, இப்போ செபி கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, போனஸ் ஷேர்ஸ் ஷுட் பி ரிசர்வ்ட் ஃபார் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் ஆல்சோ. கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் இஸ் நத்திங் பட், இப்போ டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அது வந்து கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸாக இருக்கும். கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த டிபெஞ்சர், அதாவது கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கும் போனஸ் ஷேர்ஸ் ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா. அப்போ கன்வெர்ட் ஆகும்போது போனஸும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ரிசர்வ் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ் cannot be utilized for bonus issue. நத்திங் பட் இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கா, இதுவும் ரியலைஸ்ட் இன் கேஷாக இருக்கணும். ஓகேங்களா. இதுவும் ரியலைஸ்ட் இன் கேஷாக இருக்கும். சப்போஸ் கொஸ்டின் சைலண்டாக இருக்குது, எதுவுமே சொல்லலைன்னா இட் இஸ் அசியூம்டு தட் இட் இஸ் ரியலைஸ்ட் இன் கேஷ். ஓகேங்களா. கேபிட்டல் ரிசர்வ் வந்து கொஸ்டின் சைலண்டாக இருக்குன்னா இட் இஸ் அசியூம் தட் இட் இஸ் நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ். ஓகேங்களா. அப்போ கொஸ்டின் சைலண்டாக இருக்குன்னா இருங்க, கொஸ்டின் சைலண்ட். ஓகேங்களா. கொஸ்டின் சைலண்டாக இருக்குது. அப்போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கேபிட்டல் ரிசர்வ்னு எடுத்துக்கோங்க. கொஸ்டின் சைலண்டாக இருக்குன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ரியலைஸ்ட் இன் கேஷ், கேபிட்டல் ரிசர்வ் வந்து நாட் ரியலைஸ்ட் இன் கேஷ். ஓகேங்களா. கொஸ்டின் சைலண்டாக இருந்தால் மட்டும் நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் சரி கேபிட்டல் ரிசர்வும் சரி ரியலைஸ்ட் இன் கேஷ் தான் எடுப்போம். ஓகேங்களா. டன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கம்பெனிஸ் ஆக்ட் படி செக்ஷன் 63(2) படி என்ன சொல்கிறாங்கன்னா, போனஸ் ஷேர்ஸ் cannot be allotted unless partly paid up shares are made as fully paid up. அது ஆரம்பத்திலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அதாவது 10 shares at 10 each இருக்குன்னா அதில் வந்து 10 shares at 8 each தான் வந்திருக்கு. ஓகேங்களா. மீதி 2 வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கலை. அப்படின்னா போனஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்போ ஃபுல்லி பெய்டப்பாக இருந்தால் மட்டும்தான் போனஸ் ஷேர்ஸ் பண்ண முடியும். இது போக கொஞ்சம் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா, ரீவேல்யூஷன் ரிசர்வ்னு இருக்கும். ஓகேங்களா. ரீவேல்யூஷன் ரிசர்வ் இது வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ரீவேல்யூஷன் ரிசர்வ் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், ரஃப் கான்செப்ட் ஓவர். ஓகேங்களா. டன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் நோட்ஸ் அண்ட் அதர் அப்டேட்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.